வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஃப்ளாட் க்ளோசிங்னு சொல்லலாம். ஒரு 7 புள்ளிகள் ஒன்றி அதிகரித்து 25,942.90 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 1085, டிக்ளைன்ஸ் 1381. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது ஸ்லைட் வீக்னஸ் காணப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. மெயினாக இன்றைய தினம் சந்தைகள் ப்ராட் பேஸ்ட் இண்டெக்ஸில் பையிங் இருந்தாலும் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் தான் கீ ரீசன் அதை இறக்கி விடுறதுக்கு. அதை தவிர பார்த்திங்கனாக்கா ப்ரைவேட் செக்டார் பேங்க்கும் அந்த இண்டெக்ஸில் வீழ்ச்சியை தழுவ வைத்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தோன்னா மெயினாக இந்த எக்ஸ்பெக்டட் யூஎஸ் ரீட்டைல் சேல்ஸ் கொஞ்சம் சாஃப்டராக இருந்தது. அப்புறம் லேபர் டேட்டாவும் எதிர்பார்த்த அளவு இல்லை. ஸோ இது ரெண்டும் என்னாச்சுனாக்க அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் செல்லிங்கை கொடுத்தது. அதனுடைய பக்க விளைவுகள் இந்தியன் மார்க்கெட்லேயும் ஆசிய பங்கு சந்தைகள்லையும் அந்த பக்க விளைவுகளை கொடுத்தது என்று சொல்லலாம். இன்றைய தினம் ஓப்பனிங் பார்த்தோன்னா ஹையராக தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பனிங்கில் 26,009.40 ஓப்பன் ஆச்சு. பட் கம்ப்ளீட் நேரோ ரேஞ்ச் ட்ரேட் டுடே மொத்தமே ஒரு 100-150 பாயிண்ட்டுக்குள்ளே மேலேயும் கீழையும் ஏறி இறங்கிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தது. பட் வாலட்டிலிட்டி பார்த்தோன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. வெறும் ஒரு பாயிண்ட் தான் டவுன், 11.55 இருக்கிறது. ஸோ நிஃப்டி வெற்றிகரமாக இன்றைக்கி 26,000 கிராஸ் பண்ணினதும் ஒரு 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 பெட்டர் இன்புட்னு சொல்லலாம். ஆனால் அந்த மொமெண்டத்தை சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ க்ளோசிங்கில் நிஃப்டி கிட்டத்தட்ட 7 புள்ளிகள் இறங்கி முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் பேங்க் இண்டெக்ஸ் இன்றைக்கி 0.2% அதிகரித்து முடிந்திருப்பதும் வரவேற்கத்தக்க விஷயம் சொல்லலாம். 11 செக்டாரில் 9 செக்டார் ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரி, 3 செக்டார் வீக்கில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைக் ஆட்டோமொபைல், பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஃபார்மா பெஸ்ட் பர்ஃபார்மர் பையிங் ஆக்டிவிட்டி. ஐடி அண்ட் எனர்ஜி இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஏஷியா மோட்டார், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, மேக்ஸ் ஹெல்த் அண்ட் மாருதி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் தான் முக்கியமாக 33 புள்ளிகள் நிஃப்டியில் ஏறி இருக்குது அவருடைய ஏற்றத்தினால. அதுதான் மார்க்கெட் ஒரு மாதிரி நிறுத்துறதுக்கும் உபயோகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். லூசர்ஸில் பார்த்தோம்னா லைக் டிசிஎஸ், கோல் இந்தியா, இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக், எட்டர்னல் கடந்த லாஸ்ட் வாரத்தில் நல்லா ஏறிட்டு இருந்தது. இன்றைய தினம் இறங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். மேலும் சந்தைகளை பொறுத்தவரை மற்ற விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த பார்ட் ஆஃப் மோர்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸ் February 2026 பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் ஆதித்யா பிர்லா கேபிட்டலையும் எல்என்டி ஃபைனான்ஸையும் உள்ளே கொண்டு வராங்க. அதாவது எம்எஸ்சிஐ குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் உள்ள அதில் ஐஆர்சிடிசியை வெளில தள்ளுறாங்க. ஸோ அது ஒன்று தான் எக்ஸ்க்ளூடரில் இருக்குது. அதேமாதிரி ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு அதனுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதாவது அவங்களுடைய ஃப்ளோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு. ஸோ இந்த ரீஜிக்னால் எம்எஸ்சியினுடைய ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இன்றைக்கி அன்சேஞ்ச் ஆகலை, 14.1%. ஸோ இப்போ மொத்தமாக அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னா 165 ஆகியிருக்கிறது 164லேருந்து. ஸோ இது ஒரு ஒரு குட் இன்புட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஆதித்ய பிர்லா கேபிட்டல்லையும் எல்என்டிலையும் ஃபைனான்ஸில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னா 3,053 ரூபாய் அதிகரித்து 1,59,856, வெள்ளி 15,268 ரூபாய் அதிகரித்து 2,67,816, குருடாயில் 131 ரூபாய் அதிகரித்து 5,931 வாங்கி கொண்டிருக்கிறது. ஸோ கமாடிட்டியை பொறுத்தவரை இந்த கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப்னுடைய பையிங் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால முன்பேற வர்த்தகத்திலையும் அதனுடைய பேலன்சிங் பார்த்தீங்கன்னாக்க பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிசி அண்ட் பெர்ஜர் பெயிண்ட் நடந்துள்ளது. நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைய தினம் வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்பட்டாலும் ஒரு 100-150 புள்ளிக்குள்ளேயே அது ஏற்ற இருக்கிறது இருந்தது இல்லையா. ஸோ அதனால் ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் வெரி பிலோ ஆவரேஜ், ரொம்ப புவராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த 26,040
ஒரு ஸ்ட்ராங் ஹெடலாக இருக்கக்கூடும். அதை தாண்டினா ஒரு 150 புள்ளிகள் வரை ஏறக்கூடும். ஷார்ட் கவரிங்கும் வரக்கூடும். அதுபோல் இப்போது இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 25,866 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது. நாளை தினம் சென்செக்ஸினுடைய வீக்லி க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும் என்று எதிர்பார்க்கலாம். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.